சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் இயங்கி வரும் பிரமிட் IAS அகாடமி அரசு பள்ளியில் +2 பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் தேர்விற்கான பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளவும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் TRB ராஜா சமூக வலைதளத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முன்னதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்திருந்தார். திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதேபோல நாங்கள் நலமாக இல்லை என்ற ஹேஷ்டேகை வெளியிட்டு அதிமுக சார்பில் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அமைச்சர் TRB ராஜா பதிலடி கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தான் நலமாக இல்லை என்று முதலமைச்சருக்கு முறையிட்டிருக்கிறார் என்று கூறி சில விஷயங்களை குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் அமைச்சர் TRB ராஜா பதில் பதிவிட்டிருக்கிறார். பாஜகவுடன் சேர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? பொள்ளாச்சி இளம்பெண்களை சீரழித்த கொடூரங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? CAAவுக்கு ஆதரவு தெரிவித்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் TRB ராஜா. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக ஆட்சியில மக்கள் நலமாக இல்லைன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அமைச்சர் TRB ராஜா அதற்கு சமூக வலைதளத்தில் பதில் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு, விரிவா சொல்லுங்க. சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான CAAவுக்கு ஆதரவு தெரிவித்தவர் இப்படி நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார். கொரோனாவில் ப்ளீச்சிங் பவுடர் வரை கொள்ளையடித்த ஆட்சி நடத்திய நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? கட்சி தலைவி வாழ்ந்த கொடநாட்டிலேயே கொலையும் கொள்ளையும் நடக்கப்பட்ட நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று கேட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார். உங்களின் 2 ஆட்சியிலிருந்து விடுபட்டு விடியல் ஆட்சி கண்ட தமிழ்நாடு மக்கள் இன்றும் என்றும் நலமாக இருப்பார்கள் என்றும் திராவிட மாற்ற ஆட்சியில் என்று அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு காலையில் நாங்கள் நலமாக இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் TRB ராஜா தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் தற்போது ட்விட்டர் மூலியமாக பதில் சொல்லியிருக்கிறார். மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் சீர்மிகு திட்டங்கள் பொதுமக்களை உடனுக்குடன் சென்றடைந்தது பயன்பெறுவதை உறுதி செய்ய ஏதுவாக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டுக் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் பதவியை காப்பாற்றுவதற்காக பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் செய்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? தூத்துக்குடியில் மக்களை குருவிகளைப் போல சுட்டு தள்ளிய ஆட்சி நடத்திய நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? பொள்ளாச்சி இளம்பெண்களை சீரழித்த கொடூரங்களுக்கு பாதுகாப்பு அளித்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான CAAவுக்கு ஆதரவு தெரிவித்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். முன்னதாக நீங்கள் நலமா திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடக்கி வச்சாரு. திமுக ஆட்சியில மக்கள் நலமாக இல்லை என்ற குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார். நலமாக இல்லை என்பது தொடர்பாக அதிமுக சார்பிலிருந்து என்னென்ன விஷயங்களை முன்வைத்து அவர்கள் இவ்வாறாக பதிவிட்டிருந்தார்கள் சமூக வலைதளங்கள்ல? நிச்சயமா பாத்தீங்கன்னா பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் என பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி ADMK-உடைய IT விங் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்களும் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு தமிழக அரசுடைய தொழில்துறை அமைச்சரும் திமுகவின் தகவல் தொழில்நுட்பத்துறை அதாவது பாத்தீங்கன்னா IT விங் உடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய TRB ராஜா இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் இயங்கி வரும் பிரமிட் IAS அகாடமி அரசு பள்ளியில் +2 பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் தேர்விற்கான பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளவும்.